ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம எவ்வளவோ வழக்குகளை கடந்து வந்திருப்போம். டிவியில் பார்ப்போம், நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். அந்த வழக்குக்குன்னு ஒரு ஆயுள் காலம் இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம அந்த வழக்கை மறந்துடுவோம், அடுத்த கேஸை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இல்லை ஏதாவது ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் வரும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். பட் அப்படி இருந்தால் கூட இது சில வழக்குகளுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வழக்கு நடந்து பல வருடங்கள் ஆனால் கூட அந்த வழக்கு நம்மளோட மனசுல பசுமர தாணி போல அப்படியே பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னதான் இந்த கேஸ் நடந்து கிட்டத்தட்ட 75 வருடங்கள் ஆனா கூட இந்த கேஸை பத்தி கேட்டா தமிழ்நாட்டில் மூளை முடுக்குல இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா தெரியும். இந்த கேஸ் என்னன்னு தெரியாம இருந்தா கூட இந்த கேஸோட தலைப்பை கேட்டா கண்டிப்பா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா 1952 வருஷம். அப்ப மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப மெட்ராஸ்ல போட் மெயிலுங்கிற ஒரு ட்ரெயின் இருக்கு. இந்த ட்ரெயினை எப்படி கூப்பிடுவாங்கன்னா போட் மெயில் கூப்பிடுவாங்க, இல்ல இண்டோ சிலோன் அப்படிங்கிற மாதிரியும் கூப்பிடுவாங்க. அது ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னா, இந்த ட்ரெயின் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சென்னை எக்மோர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதோட எண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கிற தனுஷ்கோடிங்கிற ஊர்ல போய் ஸ்டாப் ஆகும். நம்மளுக்கே தெரியும் தனுஷ்கோடிக்கும் ஸ்ரீலங்காக்கும் ரொம்ப பக்கம், அங்கிருந்து போட்லேயே போயிடலாம். ஸோ நம்ம இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காக்கு போறவங்க மேக்சிமம் இந்த ட்ரெயினை பயன்படுத்துவாங்க. தனுஷ்கோடியில் போய் இறங்கி அங்க போட்டை பிடிச்சு போறதுனால இந்த ட்ரெயினுக்கு போட் மெயில்ங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் கூட இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ட்ரெயின் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 1952 வருஷம் மெட்ராஸ் எக்மோர்ல இருந்து கிளம்புது. நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி ட்ரெயின்ல ஒவ்வொரு கோச்சுக்குமே ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் தேர்ட் கிளாஸ்ங்கிற மாதிரி ஒரு கோச் இருந்திருக்கு. அந்த ஸ்பெசிபிக்கான தேர்ட் கிளாஸ்ல நிறைய பேசஞ்சர் உள்ள ஏறுறாங்க. அதுவும் நிறைய பேசஞ்சர் ஸ்ரீலங்காக்கு போறவங்க. ஸோ எல்லாருமே செட்டில் ஆகுறாங்க. ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த ட்ரெயினோட ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்மோர், திருச்சி, காரைக்குடி, மானாமதுரை, ராமநாதபுரம், தனுஷ்கோடி அப்படி பல ஊர்களை கடந்து போகும். நம்மளுக்கு தெரியும் ட்ரெயினில் ஏறி உட்காந்தவன எல்லாரும் கொஞ்சம் சில் பண்ணிட்டு நிறைய வீட்டிலேருந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்திருப்போம். சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம அப்படி ட்ரெயின் மூவ் பண்ணும்போது வெளியில் இயற்கையை ரசிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இந்த தேர்ட் கிளாஸில் இருக்க பயணிகளும் நல்ல ட்ரெயின் பயணத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது ஒரு சின்ன வித்தியாசத்தை உணர்றாங்க. அந்த ஸ்பெசிபிக்கான கோச்சிலேருந்து ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஒரு பாத்ரூம் எதுவும் திறந்திருக்கா அப்படின்னு போய் அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. உண்மையிலேயே அந்த துர்நாற்றம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ட்ரெயினும் மூவ் ஆகிட்டே இருக்கு. திருச்சிக்கு போகுது, காரைக்குடிக்கு போகுது. அப்படி ட்ரெயின் மூவ் ஆக ஆக நேரம் ஆக ஆக அந்த கோச்சுக்குள்ள இந்த துர்நாற்றம் ரொம்பவே அதிகமாக வர ஆரம்பிக்குது. அதுவும் மானாமதுரையை நெருங்கும் போது அந்த கோச்சுக்குள்ள யாருமே உட்கார முடியல. அப்படி ஒரு துர்நாற்றம் வருது. அது எங்க இருந்து வருதுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதுல பயணிக்கிற பயணிகள் அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருதுன்னு தேடி பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு சீட்டுக்கு கீழே ஒரு பழைய ட்ரங்க் பெட்டி, ஸ்டீல் ட்ரங்க் பெட்டி இருக்கு. அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருந்தா இந்த துர்நாற்றம் வருதுங்கிறது தெரியுது. மேலும் அந்த ட்ரங்க் பெட்டியை நல்லா உற்று நோக்கி பார்க்கும்போது அதுல இருந்து அப்படியே ரத்தம் வழிஞ்சி உறைஞ்சதுக்குரிய தடயங்கள் கிடைக்கிறதுனால ஐயோ இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, ஏதாவது ஒரு மாமிசம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு அதுல பயணிக்கிற பயணிகள் நம்ம டிக்கெட் கலெக்டர் கிட்ட போய் சொல்றாங்க. அவரும் பார்க்கறாரு, இந்த துர்நாற்றத்தை அவரால் தாங்கிக்கவே முடியல. இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு இவர் என்ன பண்றாரு, மானாமதுரையில் போய் ட்ரெயின் நிக்குது. உடனே அங்க இருக்கிற ரயில்வே போலீஸ் ஆபீசருக்கு இதை பத்தி தகவல் கொடுக்கிறாரு. அவங்களும் பார்க்கறாங்க. அவங்களும் போலீஸ் ஆஃபீஸர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது யூகிக்க முடியுது. ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இந்த பெட்டிக்குள்ள ஒரு வில்லங்கம் இருக்கு. அதை என்ன ஏதுன்னு பார்க்கணும். பட் அதே டயத்தில் இந்த ட்ரெயினை ரொம்ப நேரம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ரங்க் பெட்டி எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டதோ அதை மட்டும் அப்படியே கலட்டி விட்டுட்டு மீதம் இருக்கிற ட்ரெயினை தனுஷ்கோடியை நோக்கி அனுப்பி விட்டுறாங்க. அந்த பயணிகள் எல்லாத்தையும் மற்ற கோச்சில் ஏற்றி விட்டுறாங்க. இப்போ கலட்டப்பட்ட இந்த கம்பார்ட்மெண்ட் இப்போ ஃபுல்லாவே போலீஸோட கண்ட்ரோல்ல வருது. கஷ்டப்பட்டு அந்த ட்ரங்க் பெட்டியை வெளியில எடுக்கிறாங்க. அப்படி உள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது மானாமதுரை போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. உள்ள தலையே இல்லாத ஒரு ஆணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. டார்சோன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா தலையில கழுத்துலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அதே ட்ரங்க் பெட்டிக்குள்ள அந்த மனிதனோட 2 கைகளையும் 2 கால்களையும் துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ட்ரங்க் பெட்டியோட நீளத்தை பார்க்கும்போது அந்த நபரோட ஹைட்டு எல்லாமே ஃபிட் ஆகாதுங்கிறதுக்காக கால் கைகளை வெட்டி அப்படி ட்ரங்க் பெட்டிக்குள்ள ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு கேஸை இதுவரைக்கும் மானாமதுரை பார்த்திருக்குமான்னு தெரியாது. உடனே போலீஸ் ஆபீசர் விசாரணையில இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, மதுரையில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரேத பரிசோதனை ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தவொடனே தெரியுது கொலை செய்யப்பட்டது ஒரு ஆண். அவரோட கழுத்து பகுதியை ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு வெட்டியிருக்காங்க. அந்த தலைப்பகுதியை அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளேயும் அந்த ட்ரெயின்லையும் எந்த இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியல. ஜென்ரலா இந்த மாதிரி தலையே இல்லாம ஒரு உடல் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சாதான் கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். பட் உண்மையிலேயே போலீஸுக்கு இருக்கிற குழப்பமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயின் மெட்ராஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் வழிநெடுக பல ஊர்ல நின்னதுனால எந்த இடத்துல இந்த ட்ரங்க் பெட்டியை ஏத்துனாங்கன்னு தெரியல. ஈவன் இந்த கோச்சில் பயணம் பண்ண எல்லா பயணிகள்கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணா கூட அவங்க யாருக்குமே தெரியல யார் இந்த ட்ரங்க் பெட்டியை இந்த ட்ரெயின்ல ஏத்துனாங்கன்னு. அதனால ஒரு ஷார்ட்டான விசாரணைக்கு அப்புறம் அவங்கள வேற கம்பார்ட்மெண்ட்ல ஏத்தி அவங்க தனுஷ்கோடிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ இது எந்த ஊர்ல ஏத்தப்பட்டதுன்னு தெரியல. அதனால இந்த நபர் எந்த ஊர்ல வச்சு கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த நபரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது மதுரையில் இருக்கிற பேத்தாலஜிஸ்ட் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இந்த நபருக்கு ஒரு 20 to 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். அந்த நபரோட அந்தரங்க உறுப்பை பார்க்கும்போது இவர் மேபி ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை தான் சொல்றாரு. அதனால இந்த 2 ஐடென்டிட்டியை வச்சு மானாமதுரை மட்டுமல்ல மெட்ராஸ்ல இருந்து இந்த ட்ரெயின் எங்கெல்லாம் பயணம் பண்ணி வந்ததோ வழிநெடுகா இருக்கிற எல்லா ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த வயதை ஒத்த ஒரு இஸ்லாமிய நபர் யாராவது மிஸ் ஆயிருக்காரா அப்படிங்கிற மாதிரி வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள அந்த நபர் உடலை கண்டுபிடிக்கும் போது அவர் முழு நிர்வாணமா இருந்திருக்காரு. மேலும் அவரோட கால் பகுதியில் கிரீன் கலர்ல ஒரு சாக்ஸ் போட்டிருந்தாரு. இந்த தடயங்கள் மட்டும்தான் கிடைக்குது. அதை தவிர உண்மையிலேயே இந்த நபரோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த விதமான தடயங்களையும் அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள கண்டுபிடிக்கல. 1952 இந்த கிரைம் நடந்தப்ப சிசிடிவி மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம இருக்கிறதுனால உண்மையிலேயே இந்த வழக்கை தீர்க்கிறது போலீஸுக்கு சவாலான விஷயமா இருக்கு. அப்போ போலீஸ் மானாமதுரை போலீஸ் பண்ண ஒரு தவறு என்ன அப்படின்னா, இந்த ட்ரங்க் பெட்டி எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுல டிராவல் பண்ண பேசஞ்சரை உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா விசாரிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள பத்தியான தகவல்களை திரட்டினதுக்கு அப்புறம் அவங்கள அனுப்பி வச்சிருக்கணும். பட் இவங்க ஒரு பதட்டத்துல அந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்த எல்லாத்தையும் வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பல பேர் ஸ்ரீலங்காக்கு போயிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த ட்ரங்க் பெட்டியை பற்றியான தகவல் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செஞ்ச யாராவது ஒருத்தருக்கு அவங்களோட ஞாபக சக்தியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அதில் பயணம் பண்ண ஒருத்தர் கான்டாக்டை கூட போலீஸ் கலெக்ட் பண்ணாமல் விட்டதுனால உண்மையிலேயே இந்த கேஸோ அப்படி ஒரு டெட் எண்டில் போய் நிற்குது. பட் அப்படி இருந்தாலும் போலீஸ் அவங்க கிட்ட இருக்க தகவலை வச்சு இந்த டார்சோ யாருக்கு சொந்தமானதுங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்தில் இந்த டார்சோ கண்டுபிடிக்கப்பட்டு, அதாவது மானாமதுரையில் கண்டுபிடிக்கப்பட்டு 2 நாள் கழிச்சு மெட்ராஸ்ல இருக்க ராயபுரம் பீச்சில் ஒரு நபர் வாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரிய பந்து மாதிரி ஒரு பொருள் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பந்து ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு ஷர்ட்ல சுத்தப்பட்டிருக்கு. அவருக்கு புரியல என்னன்னு. அந்த ப்ரௌன் கலர் ஷர்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தாருல, மிரண்டு போயிட்டாரு. அதுல வெட்டப்பட்ட ஒரு மனிதனோட தலை இருக்கு. அது ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஸ்டேட்ல இருக்கு. உடனே பதட்டமான அந்த நபர் இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. ஸோ அப்போ போலீஸ் ஆஃபீஸர் இந்த தலையை கலெக்ட் பண்ணிட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. சிபி கோபாலகிருஷ்ணன்கிற ஒரு ஃபேமஸான பேத்தாலஜிஸ்ட் இருக்காரு. அவர் தான் இந்த தலையை பற்றியான ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் அந்த தலையை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த மனிதனோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஒரு 42 வயசு இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. பட் அந்த மனிதனோட முகம் அழுகிய நிலையில இருக்கிறதுனால அவரோட ஃபேஸ் கிளியரா இல்ல. மேபி அது ஒரு ஆணா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாரு. பட் அதை தவிர அந்த 42 வயசுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தவிர எதையுமே கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த மனிதனோட கழுத்து வெட்டப்பட்ட நிலையை பார்க்கும்போது அதுல இருந்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறார்னா, இந்த மனிதன் உயிரோடு இருக்கும்போது இந்த கழுத்து வெட்டப்படல, அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த கழுத்து வெட்டப்பட்டிருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இதே டயத்துல மானாமதுரையில் இருக்க அந்த டார்சோவை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அங்க இருக்கிற பேத்தாலஜிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, 2 பங்க்சர் ஊண்டுன்பாங்க. அதாவது அந்த நபரோட இதயத்திலையும் இந்த இடத்துல வயிற்று பகுதியிலையும் 2 கத்தியால குத்தின காயம் இருக்கு. ஸோ மானாமதுரையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நபர் கத்தி குத்தால இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட கழுத்தை வெட்டியிருக்காங்க. இங்க மெட்ராஸ்ல ஒரு தலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த நபரை இறந்ததுக்கு அப்புறம் தலையை வெட்டியிருக்காங்க.
பட் இதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த மாதிரி ஒரு தலை கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த 2 கேஸுமே சிங்க் ஆகாம இருந்திருக்கு. பட் நாளடைவில் இந்த தகவல் நியூஸ் பேப்பர் மூலமா பரவ ஆரம்பிக்குது. அப்போ மெட்ராஸ்ல இருக்கிற இந்த பேத்தாலஜிஸ்ட் கோபாலகிருஷ்ணங்கிற பேத்தாலஜிஸ்ட் என்ன சொல்றாரு, நீங்க அந்த உடலை சென்னைக்கு எடுத்துட்டு வாங்க, அதுவும் இந்த தலையும் மேட்ச் ஆகுதான்னு நான் பார்க்குறேங்கிறாரு. பட் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க, இல்லை சார் அது வேற சார், ஏன்னா அங்கே இருக்கிற பேத்தாலஜிஸ்ட் அந்த நபருக்கு 20லேருந்து 25 வயசு தான் இருக்குங்கிறாங்க. நீங்கள் தலையை சோதனை பண்ணி 42 வயசு இருக்குங்க, எப்படி சார் மேட்ச் ஆகுங்கிற மாதிரி சொல்றாரு. இல்லை சார், நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டார்சோ வந்து ஒரு ட்ரெயினில் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த ட்ரங்க் பெட்டி மெட்ராஸில் தான் போயிருக்கு. ஸோ அப்போ ஒருவேளை இப்போ நம்ம இங்கே பீச்சில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தலையும் அந்த உடம்பும் ஏன் ஒரே மனிதனுக்கு சொந்தமானதா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோபாலகிருஷ்ணன்கிற அந்த பேத்தாலஜி சொல்றாரு. அதனால அந்த டார்சோவை வந்து மானாமதுரையிலிருந்து சென்னைக்கு எடுத்துட்டு வராங்க. இங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வச்சு சிபி கோபாலகிருஷ்ணன் அப்புறம் இன்னொன்று ஜேக்கப் அப்படிங்கிற 2 பேத்தாலஜிஸ்ட் தான் இதை ஃபுல்லாக பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க. ப்ளஸ் இதுலேருந்து அவங்க என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, இந்த மனிதனோட தலை தான் இதுவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை வச்சு பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியுது, மேபி நம்மளுக்கு வெறும் கண்ணில் தெரியாது, அந்த மனிதனோட தலை வெட்டப்பட்ட பொசிஷன் எந்த இடத்துல கட்டாயிருக்கு, எலும்பு கட்டாயிருக்கு, நரம்பு கட்டாயிருக்கு, அதை எல்லாத்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இந்த மனிதனோட உடலும் இந்த தலையும் ஒரே நபருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத டாக்டர் உறுதிப்படுத்துறாங்க. இப்போ அடுத்தபடி அவரோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கு, அவரோட உடம்புல கத்தியால குத்திருக்காங்க, அதனால தான் மரணம் நிகழ்ந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த நபரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவரோட உடம்புக்குள்ள சில மயக்க மருந்து இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த பேத்தாலஜிஸ்டால எல்லாத்தையும் லிங்க் பண்ண முடியுது. இந்த நபருக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க, கத்தியால குத்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவரோட தலை கை கால்களை துண்டு துண்டா வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. மேலும் இது ரெண்டுமே ஒரே நபருக்கு சொந்தமானதுங்கிறத அவர் எப்படி உறுதிப்படுத்துறாருன்னா, தலை 42 வயசு, பட் இந்த உடல் வந்து 20 வயசு 25 வயசுன்னு இன்னொரு டாக்டர் சொன்னார். பட் இவர் வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இவர் அந்த டார்சோல இருக்கிற ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த தண்டு பகுதியை பார்த்து அவர் சொல்றாரு, இந்த தண்டு பகுதியோட வளர்ச்சியை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த நபருக்கு 42 வயசு இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதி செய்கிறாரு. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இப்போ 2 வெவ்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட தலை உடல் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வழக்கோட ஒரு பகுதி தீர்க்கப்பட்டது. அடுத்து என்ன, அந்த நபரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறோம். ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் இந்த நபரை யார் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்தபடியா மெட்ராஸ் போலீஸ் அவங்க முதல் கட்ட விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, தலை இங்க கண்டுபிடிச்சதுனால மேபி இந்த நபர் மெட்ராஸை சேர்ந்தவராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மெட்ராஸ்ல இந்த வயதை ஒத்த ஒரு நபர் யார் மிஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி 1952ஆம் வருஷம் ஒரு பெண்மணி போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட கணவர் மிஸ் ஆயிருக்காருங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண அந்த நபரோட பேரு ஆளவந்தார். அந்த நபருக்கு 42 வயசு ஆகுது. அவர் வந்து ஒரு பேனா கடையில சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சைடு அங்கங்க சாரி விற்கிறதுன்னு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 28ஆம் தேதி வேலைக்கு போன தன்னோட கணவர் வீடு திரும்பலங்கிற மாதிரி இந்த பெண்மணி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லா போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. அந்த நபரோட வயது, உயரம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை கொலை செய்யப்பட்ட அந்த நபர் ஏன் ஆளவந்தாரா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அப்போ ஒன்று பண்ணுவோம், அந்த மனிதரோட தலைப்பகுதி இருக்குல்ல, அவங்க மனைவியை வர சொல்லி அடையாளம் பார்க்கலாமாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. பட் அப்படி இருந்தா கூட ஒரு சின்ன டவுட், சப்போஸ் அது அவங்க கணவராக இல்லைன்னா அந்த பெண்மணிக்கு வாழ்க்கை ஃபுல்லா அது ஒரு பெரிய ஹேங் ஓவரா இருக்குமேன்னு யோசிச்சா கூட இப்போ வேற வழி இல்லாம அந்த பெண்மணியை வர சொல்றாங்க. இப்போ அந்த பெண்மணியும் வந்து பார்க்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, அந்த முகம் வந்து ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபேஸ்லேருந்து அவங்களால பார்க்க முடியல. பட் அந்த முகத்தில் 2 வித்தியாசமான விஷயத்தை பார்க்குறாங்க. ஒன்று, அந்த நபர் என்னதான் ஆனா இருந்தா கூட 2 இடத்துல வந்து கம்மல் போட்டிருக்காரு. ஜஸ்ட் கம்மல் போடுறதுக்குரிய ஓட்டை இருக்கு. அது ஒன்று வித்தியாசமா பார்க்கப்படுது. 2வது, அந்த நபரோட முன்னாடி இருக்கிற பல்லு வந்து ரொம்ப கருப்பா இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகி. இதை 2ஐயும் வச்சு சொல்றாங்க, சார் இந்த நபர் என்னோட கணவர் தான், அவருக்கு தான் இந்த மாதிரி வித்தியாசமான ஐடென்டிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைபாகம் தன்னோட கணவருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துறாங்க. சரி, இவங்க வெறும் கண்ணால பார்த்து
பார்த்து உறுதிப்படுத்தினா மட்டும் போதுமா அப்படின்னு இவங்க ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதையும் இந்த ஆள வந்தாருங்கிற நபரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவர் என்னதான் ஒரு பேனா கடையில் சேல்ஸ் பேனா வேலை பார்த்தா கூட அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீரியட்ல இவர் ஆவடியில ஆர்மியில இருந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆர்மியில இருந்தாருன்னா அங்க அவருக்கு சொந்தமான போட்டோ இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நேராக என்ன பண்றாங்க, அந்த ஆர்மியில போய் அந்த ரெக்கார்டை எடுக்கிறாங்க. இவரோட ஃபிங்கர் பிரிண்டையும் இவரோட பிளட் குரூப் ரத்த மாதிரியும் எடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடல் பாகத்தில் இருக்க ஃபிங்கர் பிரிண்டையும் அந்த ரத்த மாதிரியும் செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, துண்டு துண்டா வெட்டி கொலை செய்யப்பட்டது 42 வயசு ஆள வந்தார் அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம தமிழ்நாடு எத்தனையோ கொலை வழக்க பார்த்தா கூட இந்த கொலை வழக்குக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்டையும் தமிழ்நாடு கிரைம் டைரிஸ்லயும் ஒரு தவிர்க்க முடியாத இடம் இருக்கு. அதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோட இறுதியில நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த கேஸோட தனித்துவம் என்ன அப்படின்னா, இந்த கேஸை பத்தியான நம்ம தூர்தர்ஷன்ல கிட்டத்தட்ட 13 எபிசோட் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா ஒளிபரப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்க பத்தி பேசாத பத்திரிகையும் கிடையாது, மேகசினும் கிடையாது. அதனாலதான் பல காலங்களையும் தாண்டி பல வருடங்களையும் தாண்டி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கூட இந்த வழக்கு போய் சேர்ந்திருக்கு. அப்படி என்னப்பா இந்த வழக்குல ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச 1952 வருஷம் மெட்ராஸ்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த ஆள வந்தாருங்கிற நபருக்கு என்ன நிகழ்ந்தது, ஆர்மியில வேலை பார்த்து ஒரு பேனா கடையில வேலை பார்த்த இந்த ஆள வந்தாரை எதுக்காக கொலை பண்ணா, யாரு கொலை பண்ணா அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஆள வந்தாருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு சில வருடங்கள் பின்னோக்கி அவரோட வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஆர்மியில வேலை பார்த்து இந்த பேனா கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பேனா கடையில ஒரு பாதி நேரம் வேலை பார்த்தா கூட அந்த பேனா கடையோட ஓனர் பேரு கண்ணன் செட்டி. அவருக்கும் இவருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான பாண்ட் இருக்கு. அப்ப அந்த கண்ணன்கிற நபர்கிட்ட ஆள வந்தார் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த பேனா வேலையெல்லாம் ஓகே தான்ப்பா, அதையும் தாண்டி எனக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பிசினஸ் பண்ணணும்ட்டு என்ன பண்றாருன்னா நிறைய சாரி வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது வீட்டுக்கு போய் சாரி விற்கும் போது, அதாவது வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் பெண்கள் கிட்ட போயிட்டு இந்த சாரியை விற்கிறது. அதுலயும் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்ல காஸ்ட்லியான ரிச்சான பயங்கரமான, அதாவது ஒரு பட்டு சேரி மாதிரி காஸ்ட்லியான சாரியை போய் விற்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாராலையும் அஃபோர்டபுளா வாங்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க ஃபுல்லா பே பண்ண வேணாம், மந்த்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவர் பார்க்க ஒரு நல்ல மனிதர், நல்ல பிசினஸ் மேன் அப்படின்னு இருந்தா கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னாடியும் ஒரு கருப்பு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆள வந்தாருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இருண்ட பக்கம் இருந்திருக்கு. வெளி உலகத்துக்கு சில பேருக்கு இவர் நல்ல மனிதர் மாதிரி இருந்தா கூட இவருடைய மிகப்பெரிய வீக்னஸே பெண்கள் தான். அதாவது இவர் அந்த பேனா கடையில வேலை பார்க்கும்போது அங்க என்ன மாதிரி பெண்கள்லாம் பேனா வாங்க வருவாங்களோ எல்லார்கிட்டையும் வலிஞ்சு பேசி பல பெண்களை கரெக்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்காரு. ஸோ அதையும் தாண்டி இவருக்கு நிறைய பெண்கள் தேவைப்படுறதுனால தான் எப்படி பெண்களை அப்ரோச் பண்றது, ஸோ அதுக்குரிய பெஸ்ட் அப்ரோச் என்ன, எந்த பெண்ணுக்கு தான் சேலை பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சேலையை வாங்கி ஒரு பெண்கிட்ட கொடுத்து நீ மெதுவாக காசு கொடுமா, மாதம் கொடுமான்னு சொல்லி அந்த மாதிரி பெண்கள் கிட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாரு. ஒரு 10 பேர்கிட்ட சேலை விற்க போனால் அதில் ஒரு 2 பேரை கரெக்ட் பண்ணுறாரு. ஈவன் சில பெண்கள் சேலை வாங்கிட்டு வந்து காசை கொடுக்க முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, என் கூட அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் காசை கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதராக தான் பெண்கள் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸாக அவர் இருந்தாருங்கிற மாதிரி கண்ணன் செட்டிங்கிற இந்த ஃப்ரெண்டும் சொல்றாரு. அந்த பேனா கடையில வேலை பார்க்குற நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த தகவலை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இவரோட மரணத்துக்கும் இவர் பெண்கள் மேல இருக்கிற இந்த மோகமும் ஒரு காரணமா இருக்குமோ, இதனால தான் இவரை யாராவது கொலை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஆங்கிளையும் விசாரணை பண்றாங்க. இப்போ என்ன மோட்டிவா இருக்கலாங்கிறது தெரியுது.
பட் முதல் கட்ட விசாரணையை அவங்க மனைவி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா, உங்க கணவர் மிஸ் ஆயிட்டாருன்னு நீங்க சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த ஆளவந்தாரோட மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் 28ஆம் தேதி என்னோட கணவர் வேலைக்கு போனாரு, அவர் மறுநாள் வரல, சாயங்காலமும் வரல, நைட்டும் வரல, எனக்கு பதட்டமாயிடுச்சு, இப்படி என்னோட கணவர் வராம இருக்கவே மாட்டாரு. ஸோ மறுநாள் காலையில என்ன பண்ணேன், அவர் வேலை பார்க்குற ஜெம் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு பேனா கடைக்கு போனேன் சார். அந்த பேனா கடையில் போகும்போது அந்த எம்ப்ளாயிஸ்லாம் இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேத்து மதியம் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, திரும்ப வர்றேன்னு சொல்லி கிளம்பி போன ஆளை வந்தார், அவங்க கடைக்கும் வரல வீட்டுக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேலை பார்த்தவங்க சொல்றாங்க. அப்ப அந்த வேலை பார்த்தவங்க அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, இல்லைங்க நாங்க சில முக்கியமான விஷயத்த சொல்றோம், கடைக்கு வர பொண்ணுகிட்டெல்லாம் உங்க கணவர் வளைஞ்சு பேசுவாரு, பட் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் கடைசியாக அந்த கடையிலேருந்து கிளம்பி போகும்போது இந்த கடைக்கு பேனா வாங்க ஒரு பெண்ணோட தான் பேசிக்கிட்டே வெளியில போனாரு, நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. சரி, யாரு அந்த பெண் அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க பேரு தேவகி மேனன் தெரிய வருது. ஸோ பேசிக்காவே ஒரு மலையாளி, வேலை நிமித்தமா சென்னைக்கு வந்திருக்காங்க. அந்த பெண் பல வருடங்களா இந்த கடைக்கு தான் பேனா வாங்க வருவாங்க. இது ஒரு நாள் 2 நாள்ல ஏற்பட்ட பழக்கம் இல்லை, பல நாள் ஆளவந்தாரும் தேவகி மேனனும் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க சொல்றாங்க. இப்போ இந்த ஒய்ஃபுக்கு தெரியுது அந்த தேவகி மேனன் யாரு, அவங்க எங்க இருக்காங்க, அவங்க வீட்டு அட்ரஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்காங்க. பட் இப்போ அந்த தேவகி மேனனுக்கு திருமணம் ஆச்சு. அவங்க கணவரோட பேரு பிரபாகர் மேனன், 2 பேருமே கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னா, ராயபுரத்தில் இருக்க சிமிட்ரி ரோட்ல நம்பர் 62 அப்படிங்கிற ஒரு வீட்டில் தான் இருந்துட்டு வராங்க. இப்போ ஆளவந்தாரோட மனைவி என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, தன்னோட கணவர் அந்த பெண்ணோட வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு சொல்லி அங்க போய் கதவை தட்டுறாங்க. அவங்க வீட்டு கதவை அவங்க கணவர் திறக்கிறாரு. அவங்க கணவர் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னோட கணவர் இங்க வந்தாரான்னு கேட்டதுக்கு, இல்லம்மா நாங்களே அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அவர் இங்க வரவே இல்லைங்கிற மாதிரி இவங்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. அப்போ இந்த ஆளவந்தாரோட மனைவி என்ன பண்றாங்க, அவர் வேலை பார்த்த திரும்ப ஜெம் அண்ட் கோங்கிற அந்த கம்பெனிக்கு போறாங்க. அங்க இருக்கிற கண்ணன் செட்டிங்கிற அந்த ஓனர் கிட்ட சொல்றாங்க, அவரும் ஆளவந்தாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், இந்த மாதிரி என்னோட கணவர் நேத்துல இருந்தே காணோம், விசாரிச்சப்ப இந்த மாதிரி தேவகி மேனன்கிற ஒரு பெண்ணோட வீட்டுக்கு தான் போனாருன்னு சொல்றாங்க, அந்த பொண்ணு கூட தான் போனாருன்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு திருமணம் ஆச்சு, ஆளவந்தார் மூலமா 2 குழந்தைகள் இருக்கு, பட் ஒரு நாள் கூட தன்னோட கணவரை பத்தி அவங்களுக்கு தெரியல. இப்போ இந்த பேனா கம்பெனியோட ஓனர் கண்ணன் செட்டி என்ன சொல்றாரு, சரி இருமா நான் போய் பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி அவர் போறாரு. இப்போ 2வது அவர் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் யாருமே இல்லை, அந்த வீட்டோட கதவுகள் வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு. பட் ஹவுஸ் ஓனர் இவருக்கு நல்லா தெரியுங்கிறதுனால இவர் இந்த கண்ணன் செட்டி என்ன பண்றாரு, சாவியை வாங்கிட்டு அந்த வீட்டை ஓபன் பண்ணார்ல, உள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வருது, எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு, அதுவும் செவத்துல ஃபுல்லா நிறைய ரத்தமா இருக்கு. அப்படியே பயந்துட்டு கதவை பூட்டிட்டு ஓனர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு இவர் வந்துட்டாரு. ஸோ இப்போ இந்த தகவல் எல்லாமே மெட்ராஸ் போலீஸுக்கு தெரிவிக்கப்படுது. ஸோ அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஆளவந்தாருக்கு நிறைய பெண்ணோட தொடர்பு இருக்கு, தேவகி மேனன்கிற ஒரு பெண்ணை தான் கடைசியா பார்த்திருக்காரு, அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ள நிறைய ரத்த கரைகள் இருக்கு, இப்போ அந்த பெண்ணும் கணவரும் மிஸ் ஆயிட்டாங்க, எல்லா டாட்டையும் போலீஸால கனெக்ட் பண்ண முடியுது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இதே ஹவுஸ் ஓனர்ட்ட வாங்கிட்டு அந்த வீட்டை திறந்து போறாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தம், செவத்துல ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அதாவது ஒரு மனுஷனை வெட்டுனா என்ன மாதிரி ரத்தம் பிளட் ஸ்பாட்டர் தெரிக்குமோ அந்த மாதிரி ரத்தம் இருக்கு. அந்த ரத்த கரைகளுக்கு இடையில ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு மனிதனோட உள்ளங்கை பிரிண்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 1950s டிஎன்ஏலாம் எதுவுமே கிடையாது, இந்த பிரிண்ட் மட்டும்தான் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பிரிண்ட் கொலைகாரனுக்கு சொந்தமானதா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த பிரிண்டை எடுத்துக்கிட்டாங்க. பட் இந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது சந்தேகமே இல்லை, இந்த கணவன் மனைவி 2 பேத்துக்கும் ஆளவந்தாரோட கொலைக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் அதே டயத்தில் சஸ்பெக்ட் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல நிறைய சந்தேகம் வரும். இவங்க பேசிக்காவே கேரளாவை சேர்ந்தவங்க, ஸோ தன்னோட சொந்த ஊருக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ போலீஸ் டீம் கேரளாவுக்கு போறாங்க. அங்க தேவகி மேனனோட அம்மாவை மீட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் அவங்க இங்க வரல, பட் பாம்பேல எங்களுக்கு சில சொந்தக்காரங்கள் இருக்காங்க, மேபி அங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவங்களோட போட்டோ வச்சுட்டு பாம்பேல போய் நம்ம தமிழ்நாடு போலீஸ் அந்த 2 பேரையும் தேடும் போது
பீச் ஓரத்துல ஒரு நபர் ரொம்ப வித்தியாசமா சுத்திட்டு இருக்காரு. அதாவது தலையெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு வித்தியாசமா இருக்காரு. பட் அந்த நபரோட ஃபேஸை பார்க்கும்போதே தெரியுது அது தேவகி மேனனோட கணவன் பிரபாகரன் மேனன் தெரியுது. பிகாஸ் போலீஸ் இருந்து மறைஞ்சு வாழ்றதுக்காக தன்னை யாரும் அடையாளம் கண்டு கொள்ள கூடாதுங்கிறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் போலீஸ் அவரை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க மனைவி எங்கன்னு கேட்குறாங்க. சார், என்னோட மனைவிக்கு இப்போ கொஞ்சம் கர்ப்ப கலைப்பு ஏற்பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இவங்களும் போறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அப்போ கர்ப்ப கலைப்பு ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு அதிர்ச்சியில் அவங்க வயிற்றுல இந்த கர்ப்பம் கலைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 பேர்த்தையும் பாம்பேலேருந்து திரும்ப மெட்ராஸுக்கு விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. எப்போ பாம்பேல வச்சு இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்களோ அப்போ அவங்க இருந்த இடத்துல அவங்க சூட்கேஸ்குள்ள பல முக்கியமான தகவலை கண்டுபிடிக்கிறாங்க. முதல் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய கத்தி. அதுதான் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க. 2வது, இந்த கொலை நடந்தப்போ தேவகி மேனன் பயன்படுத்தின ஒரு சாரி, அதையும் எவிடன்ஸா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட ஆளவந்தாருக்கு சொந்தமான நிறைய பேனாவும் அவரோட வாட்சும் இந்த தம்பதிகளோட கைவசம் இருக்கிறதுனால அது ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இப்ப 2 பேத்தையும் விசாரணை கூட்டிட்டு வந்தா கூட இவங்க கிட்ட கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கத்தியை டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. என்னதான் அவங்க கத்தியை நல்லா கிளீன் பண்ணிருந்தா கூட அந்த கத்தியோட ஹேண்டில் ரத்த கரைகள் இருக்கு. அந்த ரத்த கரைகளோட ரத்த வகை என்ன, பிளட் குரூப் தான் அப்ப செக் பண்ணுவாங்க, டிஎன்ஏ பார்க்க மாட்டாங்க. அந்த ரத்த குரூப் ஆளவந்தாருக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ தேவகி மேனன் ஒரு சாரி கட்டியிருந்தாங்க. அந்த சாரியிலையும் நிறைய ரத்த கரைகள் இருக்கு. அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அதுவும் ஆளவந்தாருக்கோட அந்த ரத்த மாதிரியோட ஒத்து போகுது. ஸோ இப்போ இந்த தம்பதிகளுக்கு அகைன்ஸ்ட் நிறைய தடயங்கள் ஒண்ணா பில்ட் ஆயிட்டு போகுது. ஈவன் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது இந்த நபர் கணவர் பிரபாகரன் மேனன் நல்ல பூசணிக்க மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டு ராயபுரம் பீச்சுக்கு போக சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த தம்பதிகள் ஒரு மிகப்பெரிய ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரும் ஒரு மிக முக்கியமான ஐ விட்னஸா இந்த வழக்கில் பார்க்க போறாரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது இவங்க தனித்தனியா ஃபர்ஸ்ட் போய் இந்த தலையை தூக்கி போட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரங்க் பெட்டியை இவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ட்ரெயின்ல ஏத்தி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஐ விட்னஸ் மூலமா தெரிய வருது. இப்போ இந்த தம்பதிகளுக்கு அகைன்ஸ்டா நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கு, பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, ஐ விட்னஸ் இருக்கிறதுனால ஆளவந்தாரை இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படும். பட் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ அவங்க 2 பேத்தையும் விசாரணை பண்ணும்போது உண்மையிலேயே எதுக்காக ஆளவந்தாரை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்க எதுக்காக பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். இந்த தேவகி மேனன்கிற பெண்மணி தன்னோட படிப்பு எல்லாத்தையுமே கேரளாவில் முடிச்சு இங்கே மெட்ராஸுக்கு வேலைக்கு வர்றாங்க. ஸோ வந்த இடத்துல அவங்க அடிக்கடி பேனா வாங்குறதுக்காக ஜெம் அண்ட் கோங்கிற இந்த கம்பெனிக்கு போயிட்டு வருவாங்க. அங்கே தான் இவரை பார்க்குறாங்க. இவர் ஏற்கனவே பொண்ணுங்க கிட்ட வலிஞ்சு பேசி ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவார். அந்த மாதிரி தான் தேவகி மேனனை கரெக்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட பர்ஸ்பெக்டிவ்ல இவங்க 100ல் ஒரு பொண்ணு. பட் இந்த பெண்ணோட பர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை சின்சியராக காதலிக்கிறாங்க, அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க காதலிக்கும் போதே பல முறை ஹோட்டலுக்கு போறாங்க, உடல் ரீதியான தொடர்புல இருக்காங்க. இந்த பெண் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் எனிவே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சு இவர்களோட பழக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு ஸ்டேஜில் தான் இந்த ஆளவந்தாரோட சுயரூபம் தெரிய வருது. அதாவது அந்த நபருக்கு பல பெண்களோட பழக்கம் இருக்கு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 400 பெண்கள் கூட ஒரு பழக்கம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கடைக்கு வர பெண்களை பேசி மயக்கி கரெக்ட் பண்ணி உடல் ரீதியான தொடர்புல இருக்கிறது. அதுக்கப்புறம் சாரி விற்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் நிறைய பெண்களோட கான்டாக்ட் ஏற்படுத்திக்கிறது, அவங்க கிட்ட தவணை முறையில் கொடுக்கிறது, பணத்தை திரும்ப செலுத்த முடியாதவங்க கிட்ட பேரம் பேசி நீங்க பணத்தை கொடுக்க வேணாம், உடல் ரீதியான தொடர்புல இருந்தா போதும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல பெண்கள் கிட்ட இவன் தொடர்புல இருக்கிறது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் தான் இந்த தேவகி மேனன்கிற பெண்ணுக்கு தெரிய வருது. பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. இவ்வளவு மோசமான ஒரு நபர்கிட்டயா நம்ம பழகிட்டு இருந்தோம்னு என்ன பண்ணுன்னு தெரியாம விழி பிதுங்கி இருக்கிற இந்த நேரத்துல தான் அவங்க வீட்டில் இவங்களுக்கு திருமணம் நிச்சயம் பண்றாங்க. பிரபாகரன் மேனங்கிற ஒரு நபரை நிச்சயம் பண்றாங்க. அப்ப முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் இவன் நம்மளுக்கு வேண்டாம், இவன் கழட்டி விட்டுருவன், ரொம்ப மோசமானவன், நம்ம இந்த நபரை பார்த்து திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலான்னு
பிரபாகரன் மேனன்கிற அந்த நபரை திருமணம் பண்ணிட்டு இவங்க தனியா வீடு எடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல முன்னாடி ஒருத்தனை காதலிச்சோம், தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தா கூட அந்த ஆளவந்தார் இந்த தேவகி மேனனை விடுற மாதிரி தெரியல. அவனுக்கு என்னதான் அவ்வளவு பொண்ணுங்க இருந்தா கூட இவ ஏற்கூட நம்ம கூட ஏற்கனவே இருந்தா இப்ப ஏன் முடியாதுங்கிறா. கல்யாணம் ஆச்சா, எனக்கு அது பிரச்சனை இல்லை, உன் கணவர் எப்பெல்லாம் வீட்டில் இல்லையோ அப்ப என்னை கூப்பிடு, நான் வர்றேங்கிற மாதிரி தேவகி மேனனுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறான். மனது அளவுலையும் சரி பயங்கரமான ஒரு அழுத்தம் வருது அவங்களுக்கு. இவன் தர்ற அழுத்தத்தையும் டார்ச்சரையும் அவங்களால தாங்கிக்க முடியல. ஒரு ஸ்டேஜில் பர்ஸ்ட் ஆயிடுறாங்க. தன்னோட கணவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்க கணவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பட் அப்படி இருந்தா கூட ஓகே, திருமணத்துக்கு முன்னாடி தன்னோட மனைவி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், இப்போ தனக்கு உண்மையா இருக்கா, அதனால தான் எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்றா. அப்போ தன்னோட மனைவிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த ஆளவந்தாரை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முடிவுக்கு வர்றாங்க. அவன் இந்த பொண்ணை ஹராஸ் பண்றதை ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல. அப்போ ஒரே வழி, அவனை கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. அப்போ இந்த கணவர் ஒரு ஐடியா சொல்றாரு, நான் ஊருக்கு போயிட்டேன், வீட்டில் யாரும் இல்லை, நீ பார்க்க வாங்குற மாதிரி நீ அவனை போய் ஏமாத்தி பேசி கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. போய் இவங்கிட்ட பேசி மயக்கி என் கணவர் ஊர்ல இல்லை, நீ என்னோட வீட்டுக்கு வான்னு கூட்டிட்டு வராங்க. பட் அவங்க கணவர் ஏற்கனவே வீட்டுக்குள்ள பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்காரு இவனை என்ன பண்ணணும்ட்டு. இவனை தலையில அடிக்கிறோம், கொலை பண்றோம், ட்ரங்கு பெட்டிகளை வச்சு இவன் உடலை தூக்கி போடுறங்கிற மாதிரி முடிவுல இருக்காரு. ஸோ அவனும் ஆசையா வீட்டுக்குள்ள யார் இல்லைன்னு வர்றான். இந்த பெண்மணி கதவை சாத்துறாங்க. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த கணவர் இவன் தலையில ஒரு அடி அடிக்கிறாரு. இவன் அங்கேயே ஒரு மாதிரி தலை அப்படியே சுத்தி விழுந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் இவரோட உடம்ப கத்தியால குத்த போறோம், வெட்ட போறோங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இவர் சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு சில மயக்க மருந்து கொடுக்குறாங்க. மயக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கத்தியால குத்துறாங்க. இருதயத்துல ஒருக்க, வயிற்றுல ஒருக்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு பெரிய பட்டா கத்தி வாங்கி வச்சிருக்காரு, அதை வச்சு கழுத்து எல்லாத்தையும் வெட்டுறாரு. ஸோ இவரோட பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கழுத்தை வெட்டி தூக்கி போட்டுடலாம், யாரும் பாடியை கண்டுபிடிக்க மாட்டாங்க, வேற வேற இடத்துல போடலான்னு கழுத்து தனியா வெட்டிட்டாங்க. பட் அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள இவரோட உடல் ஃபிட் ஆகல. ஏன்னா இவர் கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால. அப்ப வேற வழி இல்லாம கால் கைகளை வெட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சோ கால் கைகளை வெட்டி அதே ட்ரங்க் பெட்டிக்குள்ள வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தலையை அந்த நபரோட ஷர்ட், அவரோட ஷர்ட்லயே சுத்துறாரு. அந்த நபரையே அவரோட உடம்பையே முழு நிர்வாணமாக்குறாரு. பிகாஸ் ட்ரெஸ்ஸை வச்சு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அந்த ரிமைனிங் ட்ரெஸ் எல்லாத்தையும் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பாறைக்குள்ள போய் தூக்கி போட்டாரு. இந்த நபரோட உடலை கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிடுறாரு. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா, அந்த கடல் அலையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த தலைப்பகுதி வெளியில வந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் அது டீகம்போஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை அந்த பீச்சில் போன ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த டார்சோ பகுதியை எப்படி அவங்க டிஸ்போஸ் பண்றாங்கன்னா, ட்ரங்க் பெட்டியில் போட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. இந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின்லாம் இல்லை, எந்த ட்ரெயின் புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கோ அதில் போய் எந்த கம்பார்ட்மெண்ட்ல ஆள் குறைவா இருக்காங்களோ அங்க போய் இந்த பெட்டியை வச்சுட்டு வந்துறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பரபரன்னு வீட்டுக்கு வர்றாங்க. தங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா மைசூர் போறாங்க. மைசூர்ல இருந்து பாம்பே போயிறாங்க அவங்க சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக. ஸோ இதுதான் சார் நடந்தது. ஸோ இவங்களோட டிஃபென்ஸ் டீம் கோர்ட்ல வைக்கிற வாதம் என்ன அப்படின்னா, இந்த நபரை பிளான் பண்ணி கொலை பண்ணுங்கிறது நோக்கம் இல்லை. பட் அந்த பிளான் பண்றதுக்காக எதுக்காக அவங்க உந்துதல் ஏற்பட்டது அப்படின்னா, இந்த நபர் தொடர்ந்து கொடுத்த டார்ச்சரால தான். ஸோ இவனை காதலிக்கிறாங்க, இவன் கெட்டவன் சொல்லி திரும்ப வந்துடுறாங்க. பட் இந்த நபர் விடுற மாதிரி தெரியல. இந்த பெண் திருமணமான பெண்ணா இருந்தா கூட பரவாயில்லன்னு அவன் கொடுக்குற டார்ச்சரும் அவன் கொடுக்குற மன உளைச்சலும் தாங்காம தான் இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டிஃபென்ஸ் டீம் ஒரு வாதம் வைக்கிறாங்க. பிகாஸ் டிஃபென்ஸ் டீம் இவங்க கொலையே பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் இதுதான் வாதம். பட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தடயம் இருக்குது. ஸோ இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கேசஸ் ட்ரையல் நடந்திருந்தா கூட இந்த வழக்கோட ட்ரையல் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஈவன் கோர்ட்டுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கு வெளியேயும் இந்த ட்ரையல் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ட்ரையல் அட்டன் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ப்ராசிக்யூட்டர் சைடு இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நிறைய தடயத்தை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஷாக்கிங்கான அதே டயத்தில் ரொம்ப பிரமிக்க வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி பெட்டியை எடுத்து அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள அந்த ஆளவந்தாரோட தலையை வச்சு அதை அப்படியே கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ ஆளவந்தாரோட மனைவியும் வந்திருக்காங்க. தன்னோட கணவரோட வெட்டப்பட்ட தலையை பார்த்து அங்கேயே கதறி அழுத மாதிரி தான் ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். கேட்கவே பயங்கரமா இருக்கு. ஓகே, இப்போ இந்த நீதிபதி விசாரிக்கிறாரு. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன அப்படின்னா, இவங்க தான் கொலை பண்ணாங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் அதே டயத்தில் அந்த கொலைக்கான காரணம் யாரு,
கொலை செய்யப்பட்ட அந்த நபர் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காரு. அவர் கொடுத்த டார்ச்சர் தான் இந்த பெண்மணி வந்து கொலை செய்யற அளவுக்கு தூண்டிருக்கு. ஸோ இந்த பெண்மணி மேலேயும் அவங்க கணவர் மேலேயும் நியாயம் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் கொலை தான். அதனால இந்த தம்பதிகளுக்கு என்னால வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியாதுன்னு அந்த நீதிபதி என்ன பண்றாருன்னா, இதுல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற தேவகி மேனனோட கணவன் பிரபாகரன் மேனனுக்கு 7 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கிறாரு. தேவகி மேனனுக்கு வந்து 3 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இதுல நம்மள நெகிழச் செய்யற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ப்ராசிக்யூட்டர் சைடு ஒரு டீல் பேசியிருக்காங்க. உங்க கணவர் தான் கொலை பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியுதுமா, நீங்க ஒன்று பண்ணுங்க, என் கணவர் தான் ஃபுல்லா பண்ணாரு, அவர் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்ததோட சரின்னு நீங்க ஒரு வாக்குமூலம் கொடுங்க, உங்க கணவருக்கு மட்டும் தண்டனை தர்றோம், உங்களை நாங்கள் ஃப்ரீயா விட்டுறோங்கிற மாதிரி தேவகி மேனன் கிட்ட ஒரு டீல் பேசினா கூட அந்த டீலுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியெல்லாம் என்னோட கணவரை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணோம், இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியலங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் தன்னோட கணவர் கூட அவங்க நின்றுருக்காங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த தம்பதிகள் 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க. இவங்க நன்னடத்தையோடு இருந்த காரணத்துக்காக இவங்களை சீக்கிரமாகவே ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு வேண்டாம், எனக்கு இந்த மெட்ராஸ் வேண்டான்னு அவங்க சொந்த மாநிலமான கேரளாக்கே போறாங்க. அங்க ஒரு டீ கடையை வச்சு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து அதுக்கப்புறம் வாழ்ந்திருக்காங்க. இந்த வழக்கை பத்தி 2 வெவ்வேறு விதமான மக்களோட ஒப்பீனியன் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, சார் என்ன சார் ஒரு வழக்கில் போயிட்டு கொலை வழக்கில் இவ்வளோ எமோஷனலா பார்த்து நியாயம் நீதினு பார்த்துருக்கீங்க, ஓகே அவன் பயிர் தப்பு இருந்தா கூட கொலை தானே, இன்னும் கொஞ்சம் கடினமான தண்டனை கொடுத்துருக்கணும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இல்ல அவங்க பண்ணது கொடுத்த தண்டனை கரெக்ட் தான், அந்த நபர் மோசமான நபர், அதனால அவனை கொலை பண்ணது தப்பே இல்லை, பட் இருந்தாலும் ஏதோ குறைவான தண்டனை கொடுத்துட்டாங்க, இது சரிங்கிற மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புளும். இதுல ஒட்டுமொத்தத்தில் 2 வெவ்வேறு விதமான கருத்துகள் நிலவிட்டிருந்தது. ஸோ ஃபைனலா இந்த ஆளவந்தார் கொலை வழக்கு முடிவுக்கு வருது. பட் இந்த வழக்கு, இந்த இன்சிடென்ட் நடந்து 75 வருடங்கள் ஆனா கூட இந்த வழக்கோட தனித்துவம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க தமிழ்நாட்டில் போய் யாரை கேட்டாலும் ஆளவந்தார் கொலை வழக்குனா எல்லாத்துக்குமே தெரியும். பட் என்ன ஸ்டோரின்னு தெரியாம இருக்கலாம் சில பேத்துக்கு. பட் அந்த பேரை வந்து கண்டிப்பா ஒரு இடத்துலயாவது கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கு தூர்தர்ஷன் வந்து மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஏர்லி 90s பாத்தீங்கன்னா நமக்கு தூர்தர்ஷனை தவிர எதுவுமே கிடையாது. ஸோ தூர்தர்ஷன்ல இது ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 எபிசோடு வந்து இதை சித்தரிச்சு ஒரு சீரியல் மாதிரி போட்டிருக்காங்க. அதனால இது நிறைய பேரை போய் சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் மேகசின், டிவி, நியூஸ் பேப்பர் அப்படின்னு இந்த கொலை வழக்கை பத்தி எழுதாத பத்திரிகைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பட் ஏன் இந்த வழக்கு இவ்வளவு தனித்துவமா பார்க்கப்படுது அப்படின்னா, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஒரு இல்லீகல் அஃபேர் கேஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த கேஸ் நடந்துச்சுன்னா இது ஒரு சாதாரண விஷயம்லாம் இது 10ஓட ஒரு 11 வழக்காக தான் பார்க்கப்படும். ஏன்னா இப்போ நிறைய நடக்குது. பட் 1950s காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்டும் ரொம்ப கம்மி, அதை தாண்டி இவ்வளவு கொடூரமாக நடக்கிற கொலைகளும் ரொம்ப குறைவு. அதுவும் இந்த மாதிரி கழுத்தை வெட்டி, மேபி இவரோட கழுத்து, தலை, கை, கால் இது வெட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வழக்குக்கு வந்து இவ்வளோ ரொம்ப ஒரு ட்ராக்ஷன் கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் 1950s இது ஒரு பயங்கரமான வழக்காக பார்க்கப்படுது. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 1950s டிஎன்ஏ அந்த மாதிரி டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே கோபாலகிருஷ்ணன்கிற ஒரு பேத்தாலஜிஸ்ட் எவ்வளவு அழகான ஃபாரன்சிக் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தலையையும் உடம்பையும் இதுக்குரிய சொந்தமானது அந்த வெட்டப்பட்ட பேட்டர்னை வச்சு கண்டுபிடிச்சது பெரிய விஷயம். பிளஸ் அவரோட வயிற்றுக்குள்ள ஒரு மயக்க மருந்து இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட், ரத்த மாதிரியை எடுத்து, இப்போ வேணா இது சாதாரண டெஸ்டிங்காக இருக்கலாம், பட் 1950s வந்து இது உண்மையிலேயே பெரிய டெஸ்டிங். ஈவன் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு ஃபாரன்சிக் கேஸுக்கு வந்து இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி பல வழக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆளவந்தார் கொலை வழக்குக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நம்ம இந்திய லெவலில் அந்த வழக்குக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. இந்த ஆளவந்தார் கொலை வழக்கை பற்றி நீங்கள் எவ்வளவோ நியூஸ் சேனலில் பார்த்துருக்கலாம், யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம். பட் ஹோப்ஃபுல்லி நம்ம சேனலில் பார்த்தது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப நாளாக அந்த கேஸை கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு தெரியல இந்த வீடியோ எப்படி ரிசீவ் ஆகணும். ஏன்னா இந்த கேஸை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, மற்ற சேனலில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ தூரம் இது இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கேசஸ் இருக்குது, நம்ம அடுத்த சேனலில் போட்ட வீடியோவை போடக்கூடாது அப்படின்னு பார்த்தா நம்ம நிறைய நல்ல கேஸ்லாம் மிஸ் பண்ணிடுவோம். ஹோப்ஃபுல்லி இந்த கேஸ் உங்களுக்கு போய் நல்ல முறையில் சேருங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். நீங்கள் மற்ற வீடியோக்கு என்ன மாதிரி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த கேஸ் உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காவோ, இல்லை நீங்கள் இல்லைப்பா இந்த கேஸை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலோ, இல்லை இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி another வித்தியாசமான கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.